எங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குட்டி மாதுளம்பழ செடியில் ஒரு குருவி கூடு கட்டியிருந்துச்சுங்க. இந்த செடி நிறைய பூ பூக்கும், நிறைய பிஞ்சு வைக்கும், நிறைய காய் காய்க்கும். ஆனால் ஒரு காய் கூட நல்லா பழமாகி நம்ம பொறிச்சு சாப்பிட்ற அளவுக்கு வராது. பூச்சி விழுந்து போயிடும். நோய் தாக்கத்தால் எல்லா காயுமே உதிர்ந்து போயிடும். இல்லைன்னா குருவி கொத்தி, கிளி கொத்தி எதுவுமே பொறிச்சு சாப்பிட முடியாத மாதிரி ஆயிரும். 1, 2 தான் நம்ம பொறிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு குருவி கூடு கட்டியிருக்கு. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த குருவி கூடு கட்டியிருக்கிறது. இங்கே எப்பயுமே குருவி கூடு கட்டுங்க. இந்த மரம் குருவி கூடு கட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதோட 3வது தடவை குருவி கூடு கட்டியிருக்கு. ஒரு குருவி வரும், கூடு கட்டும், முட்டை வைக்கும், குஞ்சு பறிக்கும், அப்புறம் பறந்து போயிடும். அப்புறம் கொஞ்ச நாள் காற்றடிச்சா அந்த குருவி கூடு விழுந்துடும். அப்புறம் பார்த்திங்கன்னா வேறு குருவி வரும், திருப்பி கூடு கட்டும், முட்டை வைக்கும், குஞ்சு பறிக்கும். இதோட 3வது கூடுங்க நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இப்போ இதில் 2 குருவிங்க வாழ்ந்துட்டு தான் இருக்குது. இப்போது மத்தியான நேரங்கிறதுனால காலையிலேயே அந்த 2 குருவிங்களும் பறந்து போயிருச்சு. அதனால் கூடு மட்டும் இருக்குது. உள்ளே முட்டை இருக்கா இல்லையான்னு தெரியல. கலைக்க வேண்டான்னு நினைக்கிறேன்.